आपका मेडिसिन 15 रुपीस। 15? यस। என்கிட்ட 13 rupees இருக்கு. 2 rupees मैं बात में அப்புறமா வந்து नहीं 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 2 रुपीस 5%। हमारा शॉप क्लोज। चलो चलो। இவெல்லாம் என்னையா கடை வச்சிருக்க தூக்கான் क्या भाई तुम ஹலோ சாரி. இந்த காலத்து டாக்டருக்கு எப்படி மருந்து எழுதுன்னு தெரியல. பணக்காரங்களுக்கு எழுதுற மாதிரி எழுதிருக்காங்க சார். என்ன மாதிரி ஏழை பாலங்க வாங்குற மாதிரி குறைச்சல எழுத கூடாது. ஏங்க ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியுமா வியாதி வருது? வியாதி எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதே மாதிரி தான் இந்த மருந்தும். கொண்டாங்க. அது சரி, இப்ப 15 ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தெரியலையே. இதே மருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிருந்தா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கும். நீங்க உங்க வசதிக்காக பிரைவேட் டாக்டர்கிட்ட போனீங்க, அதனால 15 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க, சரியா போயிடும். என்கிட்ட 13 ரூபா தான் இருக்கு. சாரி, இது சாம்பிள் மருந்து, நான் ஃப்ரீயா வேணா கொடுக்கலாம், விற்க கூடாது. ஓ தம்பி, இதுல கலப்படம் ஒண்ணு இருக்காத? இல்ல ஓசில தெரியா, அதனாலதான். நல்ல மருந்து தான், நம்புறேன். நல்ல நல்ல. இன்னைக்கும் ஒரு பேண்ட் ஒரு சட்டா, மறுபடியும் அவனா சேர் அடிச்சானா அவனை என்னது வண்டி மட்டும் இருக்கு, ஆளை காணோம். ஊருட்டே ஓடிட்டானா? 5 பேண்ட் 5 சட்டை ஆச்சா? என்ன டேய், நீ கடையை மாத்திர இல்ல ஏரியாவை மாத்திரனா ஒண்ணு என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கணும், இல்லன்னா என் துணிகளையாவது கொடுத்துட்டாவது வந்திருக்கணும். எங்கடா துணி எல்லாம்? அவசரப்படாதுப்பா, நான் ஒண்ணு ஏரியா மாத்தல, சொல்றதை கேளு. எங்க மாமா கடையில ஆள் இல்லன்னு சொன்னாங்க, அதான் ஒரு நாள் வந்து வேலை பாக்குறேன். நிச்சயமா நாளைக்கு நம்ம ஏரியாக்கு நீ வந்துருவியல்ல? வந்துருவான்ப்பா. என் துணி எல்லாம் ஒண்ணு வித்துறலையே? இதா பாத்தியா பாத்தியா? சரி சரி சரிடா டேய், சரிடா. ஆமா, உன் லவ் என்னாச்சு? லவ்வா? அவ கோடீஸ்வரிடா. அவ லெவல் எங்கயோ, நம்ம லெவல் எங்கயோ. அவளுக்கு எனக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது, அது போயிருச்சு. அப்ப 30 வயசுக்கு மேலதான். தம்பி எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்களே. மறந்துட்டீங்களா? அதுதான் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. சரியா போச்சு. அன்னைக்கு சாம்பிள் மாத்திரை கொடுத்தீங்களா, எனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ, அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல 15 ரூபா பில் போட்டாங்க, நீங்க கூட 2 ரூபா கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா ஆமா, அதே ஆள் தான். ஆமா, என்ன இந்த பக்கம்? இந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் கிட்ட ரிப்பேர் கொடுத்துருக்கேன், நான் போய் எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், வாங்க. எங்க? வாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கு, வாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கப் காபி சாப்பிடாம போனா என் மனசு கேக்குமா? இல்ல பரவாயில்லைங்க. இந்த பாருங்க, அன்னைக்கு மருந்து கொடுத்து என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு என் நன்றியை காட்ட வேண்டாமா? நன்றியை வாயில சொன்னதே போதுங்க. என் ஆத்ம திருப்திக்காக ஒரு கப் காபி சாப்பிடுங்க, வாங்க. பைக்கை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது அங்கேயே இருக்கும், வந்து எடுத்துக்கலாம், வாங்க. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவி இருக்க சத்தியமா மறக்கவே முடியாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும். நான் தமிழ் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆனேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. சும்மா ஷூவோட வாங்க, பரவாயில்ல. உட்காருங்க உட்காருங்க. இதுதான் இந்த ஏழையோட வீடு. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பாம்பேல இப்பெல்லாம் கிடைக்குமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா வாடகை, 3000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்த பிடிச்சு போட்டேன். இப்ப எல்லாரும் பிளாட்ல குடியிருக்காங்க. எப்படியோ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். என்ன கிராக் விழுந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? மழை காலத்துல கொஞ்சம் ஒழுகும், ஆனா நான் இங்க உட்கார மாட்டேன், உள்ளவே உட்காந்துப்பேன். என்ன மொசைக் போடலன்னு பாக்குறீங்களா? வாடகை வீட்டுல மொசைக் எல்லாம் எதிர்பார்க்கலாமா? அது நியாயமா? புரியுது புரியுது. என்னடா அது ஒயிட் வாஷ்லாம் 60 ரூபா பண்ணிருக்கானேன்னு பாக்குறீங்க. பாய் தான் பண்ண முடிஞ்சது, அதுக்குள்ள பணம் தீர்ந்து போச்சு. என்ன கண் எரியுதா? தெரியும், இந்த பக்கத்து வீட்டுக்கார சிம்னி இங்கேயே தான் இருக்கு. அவன் என்ன சமைச்சாலும் புகை உள்ளேயே வந்துடும். நான் இங்கேயே இருக்கேன்னா பழகி போச்சு, கண் எரியல. சார், இந்த பிரச்சனைலாம் பரவாயில்ல, எப்படியா சமாளிச்சிடலாம். ஆனா தண்ணி பிரச்சனை இருக்கே சார். எனக்கு கொஞ்சம் அவசரம் சார். கவலைப்படாதீங்க, பாத்ரூம் இங்க தான் இருக்கு, அதுக்கு தண்ணி இருக்கு. வாங்க. அவசரம்னா அந்த அவசரம் இல்ல சார், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் போகணும் சார். இருங்க சார். போகணும் என்ன அர்த்தம்? உங்களை காபி சாப்பிடத்தானே கூப்பிட்டேன், அது சாப்பிடாம போனா எப்படி? கொஞ்சம் இருங்க சார். நான் ஒரு ஏழை வாத்தியார், அந்த காலத்து BA. என்கிட்ட படிச்ச பையங்கள்லாம் இன்னைக்கு 2000, 3000, 10,000 சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. வாத்தியார்ட்ட படிச்ச பிள்ளைகள்லாம் நிறைய சம்பாதிக்கணும். கத்து கொடுத்த வாத்தியார் மட்டும் ஏழையா இருக்கணுங்கிறது எங்க தலையெழுத்து. பாருங்களேன், ஒரே வேஷ்டி, ஒரே சட்டை, ரொம்ப நாளா. நீங்க டெய்லி புது சட்டை, கையில கோல்ட் ரிங், ரொம்ப சௌரியம். காஃபி நீங்க தான் போடணுமா இல்ல உங்க வைஃப் யாராவது இருக்காங்களா? என்னாச்சு? என் ஒய்ஃப் போய் 15 வருஷம் ஆச்சு தம்பி. நேத்து நடந்த மாதிரி இருக்கு அந்த சம்பவம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி. அவ மேல இருந்து வந்துகிட்டே இருக்கா. நான் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கேன். வெளியில மேக மூட்டம், அங்கங்க. சரி சார், மழை பெய்யுது, அப்புறம் சொல்லுங்க. கரெக்ட், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இல்லாத அதிசயமா என்ன பார்த்து, எங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இருங்க இருங்க சொல்லிடுறேன். தண்ணி கொண்டு வரத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள. சரி சார், நானே போய் காய் போட்டு எடுத்து வந்துடுறேன் சார். இருங்க, இந்த பாருங்க, எனக்கு மனைவி இல்லைன்னு சொன்னேன், மகன் இல்லைன்னு சொன்னேனா?
இப்ப நான் அவளை அவளே வந்துட்டாளே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் தெரியுமா? அவரோட ஒரே மகதானா. எனக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா? 6 கார் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக சோப்பு விற்க வந்தேன் தெரியுமா? ஹாபி, சோஷியல் சர்வீஸ். ஐயா தமிழையா, உங்க ஒரே செல்வ மகள் இவள் தானோ? ஆமா, பேர் நந்தினி. ஒரு சோப்பு கம்பெனில வேலை பாக்குறா. பாவம், தினமும் தெரு தெருவா அலைஞ்சி 5-10 சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்திலையும் எனக்கு கிடைக்கிற 300 ரூபாய் பென்ஷன்லயும் தான் உங்க பொழப்பே நடக்குது. கரெக்ட். அதான் சார், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஏறக்குறைய உங்க பொண்ணு மாதிரியே இருக்கும். அப்படியா? ஆமா, டபுள் ஆக்ஷன். என்னால நம்ப முடியலையே. அந்த பொண்ணுக்கு 6 காரு, ஏசி ரூம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு மாதிரியே ஹாபிக்காக தெரு தெருவா அலைஞ்சு சோப்பு வித்து சமூக சேவை செய்யறாங்க. மிஸ்டர், சும்மா இருமா சார். இந்த காலத்து பொண்ணுகள் நம்பவே கூடாது. ஒருவா சோத்துக்கு லாட்டி அடிச்சாலும் ஆடம்பரத்துக்கு நான் பணக்கார விட்டு பொண்ணு, கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன்னு சொல்லும். ஓஹோ, அப்படி எல்லாம் கூட நடக்கிறது உண்டா? பரவாயில்ல சார், நீங்க எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இப்பதான் இங்க வந்து லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அப்பா முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்க அப்பா என்ன வந்து நிதானமா காபி சாப்பிட்டு போக சொல்லிருக்காரு. எங்க வீட்ல காபி பொடி இல்ல. இப்ப நீங்க இல்ல. போறீங்களா இல்லையா? காபி பொடி இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. அப்பா தெரியாது, எனக்கு தான் தெரியும். முதல்ல நீங்க வெளியே போங்க. ஓகே, சும்மா இருமா. நீங்க இருந்த இல்ல காப்பி. சார், உங்க உபசரிப்பு ரொம்ப பிரமாதம். நான் போறேன். இல்ல, அவ குழந்தை. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ராஜாராம் பொண்ணு. நான் ராஜாராம் பொண்ணு வீட்டுக்கே போறேன். சார், ஒரு காபி சாப்பிட்டு. சார், காபி என்ன சார் காபி? அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா எனக்கு பாலே கிடைக்கும். நான் வரேன். சார் சார் சார், நோ. யாரோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நல்லா குழப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா, அவர் போட்டு விடுங்க. நீ சும்மா இருமா. மனுஷனா பிறந்தா கொஞ்சமா நன்றி இருக்கணும். யார் நினைச்சா அவரை? நீ யாரு? அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாத மருந்து கொண்டு கொடுத்தனே, அதை கொடுத்தது அவர்தான். அந்த மருந்துக்கு 2 ரூபா குறைஞ்சப்ப அந்த கடைக்காரன் ஜாவோன்னு துரத்தின போது இவர்தான் ஆவோன்னு கூப்பிட்டு காசே வாங்கிக்காம மருந்து கொடுத்தாரு. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த மருந்தை கொடுக்காம இருந்திருந்தா நீ 5 நாள் ஜுரத்துல படுத்திருப்ப, நாம 2 பேரும் சோத்துக்கலாம இருந்திருப்போம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம துரத்திட்டியே. என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, நான் உங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லல. நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ். ஸ்டாக் நோட் பண்ணிக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, வந்து நந்து, என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவை நீங்க என்ன மன்னிக்கலனா விடியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் காலையிலேயே உன்னை மன்னிச்சிட்டேன். அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நீ என்ன பார்க்க 4 தடவை வந்திருக்க மாட்டியே. இத பாருங்க, நான் உங்ககிட்ட பெருமைக்காக அப்படி சொல்லல. நான் ஒரு ஏழை வாத்தியாரோட பொண்ணுன்னு சொன்னா எல்லாரும் என் மேல இறக்கப்படுற மாதிரி நடிச்சு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு பணக்காரன்னு சொன்னா எல்லாருமே பயப்படுவாங்கங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரியா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே முடிவுல தான் இருக்கேன். என்ன முடிவு? உன்னை லவ் பண்றதா. லவ்வா? எஸ். முதல்ல சந்திச்சோம், சண்டை போட்டோம், அப்புறம் சமாதானம் ஆயிட்டோம். இப்போ என்ன நீ புரிஞ்சாச்சு, உன்னை நான் புரிஞ்சாச்சு. அடுத்து லவ் தான், டூ இட் தான். கம் 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 கம். ஸ்டாப் இட். நான் போய் சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேனே தவிர லவ் பண்ணல. என்னங்க இது? நம்ம 2 பேருக்குள்ள ஸ்டார்டிங்ல மட்டும் தான் ட்ரபிளா இருக்கும்னு நினைச்சா ஃபைனலி இவ்வளவு ட்ரபிளா இருக்கு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பாத்தியா இதான் இப்படிதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் இறங்கி வந்து உங்ககிட்ட பேச கூடாது. பேசினா உடனே லவ் கிவன் ஆரம்பிச்சிருவீங்களே. ஏங்க, நீங்க நிஜமாவே சீரியஸா பேசுறீங்களா? எஸ். சாரி. என்ன சாரி? மன்னிச்சிருங்க. என்ன மெடிசன்? எஸ் சூப்பர்.
காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்ன பார்க்க பார்க்குக்கு வரீங்க. எதுக்கு? உங்களை இன்டர்வியூ எடுக்க. இன்டர்வியூ எடுக்கணுமா? ஆமா. ஒரு சாதாரண வேலைக்கு கம்பெனில சேரும் போதே 1000 கேள்விங்க கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ண போற உங்களை நான் கேள்விங்க கேட்க வேண்டாமா? அது சரி. நான் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொன்னா லவ் இல்ல கோழி முட்டை. சோப் சோப். நான் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். தமிழ் பண்டிதர் இல்லாம இருக்கணுமே. நந்தினி, நந்தினி. வாங்க தம்பி, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? அது தன்னந்தனியா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. வாங்க. நல்ல வேளை இங்க பின்னாடி வந்தீங்க. முன்னாடி வந்தீங்க என்ன பாத்துக்க முடியாது. ஏன்னா நான் பின்னாடி போயிருந்தேன். பின்னாடியா? ஆமா, 2-3 தடவை போயிட்டேன். என்னமோ வைரஸ் இல்ல, கட கட கடை மாதிரி. அது நந்தினி ராத்திரி வத்த குழம்பு வைக்க சொன்னேன். காரத்தை அதிகமா போட்டா அது லூஸ் போச்சு. சார் சார், நான் உடனடியே திரும்பி போகணும். உங்க பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன். பொண்ணு? அப்ப 2 பேருக்கு சமரசம் ஆயிடுச்சா? அது சார், நாங்க 2 பேருமே தெருவில் எதிரும் புதிருமா சுத்துறவங்க. அதுல அப்பப்ப சந்திச்சு சமாதானம் ஆயிட்டோம். ஆமா, என்ன விஷயமா அவளை பார்க்க வந்தீங்க? நந்தினி ஒரு வேலை விஷயமா என்கிட்ட சொல்லியிருந்தா, அது சம்பந்தமா பேசலான்னு தான். அடடே, அவளும் ஒரு வேலை விஷயமா எம்டி பார்க்கணும் ஆபீஸ் போயிருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு போனா?